உயிரினத்திற்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய நட்புணர்வு கூடவே இருக்கும். இந்த நட்புறவு பிறந்த நொடியில இருந்து இறக்கும் வரை இருக்கும். நம்ம செய்யறது சரியா தவறான்னு எல்லாத்தையும் அந்த நண்பர்கிட்ட தான் நம்ம கலந்து ஆலோசிப்போம். அந்த நண்பர் வேற யாரும் இல்ல, நம்ம மனசுதான். மனசுங்கிற நம்ம உயிர் நண்பனோட சிறப்பா உறவாட மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443602994 0430427777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் மோகன்ராஜ் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நீங்க இன்னைக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் நம்மளுடைய இணைப்புல இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த நிகழ்ச்சியில அவங்களுக்கான தீர்வை நம்ம சொல்ல இருக்கோம். அதுக்கு முன்னாடி மோகன்ராஜ் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், இப்போ இன்னைக்கு தமிழகத்துல வந்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா எல்லார் பெற்றோர் மனசிலுமே ஒரு அதிர்வலையை உண்டாக்குச்சு. கோவையில இருக்கிற ஒரு பள்ளி மாணவி மது அருந்திட்டு தன்னிலே தெரியாம தன்னை காப்பாத்த வந்தவங்களை கூட ரொம்ப திட்டி வாட்ஸ்அப்ல பரவுன அந்த வீடியோ எல்லார்கிட்டயுமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. பள்ளி வயதுல இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அவங்களுக்கு எப்படி ஏற்படுது? பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைங்களை கண்காணிக்கிற விஷயத்துல என்ன கவனம் எடுத்துக்கணும்னு நான் அந்த வீடியோ பாக்கலன்னா என்னன்னா இது வருத்தப்படக்கூடிய விஷயம். அதிர்ச்சி தரக்கூடிய காலம் எல்லாம் நம்ம கடந்துட்டோம். இப்ப வருத்தப்பட மட்டும்தான் முடியும். என்னன்னா இப்ப குழந்தைகள் மட்டும் இல்ல, யாருமே முதல்ல மது அருந்த ஆரம்பிக்கிறவங்க முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி, கிடைக்கிறது. அது ஈஸியா கிடைக்கும்னா உங்களால முதல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க மது விலக்கு வந்தா என்ன ஆக போகுது, குடிக்கிறவங்க எப்படியும் போய் குடிச்சிருவாங்க, கள்ளசாராயம் காய்ச்சி குடிச்சிருவாங்க. அது குடிச்சு பழகினவங்க மட்டும்தான், அடிமையானவங்க மட்டும்தான். புதுசா ஆரம்பிக்கிறவங்க உங்களுக்கு அவைலபிலிட்டி, அதாவது அது கிடைக்கிறது என்றால் எடுப்பார்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல சின்ன வயசு பசங்க எல்லாம் 5-6 படிக்கிற இடத்துல என்னுடைய ஒரு நண்பர் பாடம் அங்க அவங்களுக்கு பேசும்போது கேட்டிருக்காங்க, உங்கள எவ்வளவு பேரு மது அருந்தி இருக்கிறீங்க? இதெல்லாமே 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள். ஒரு 70% மேல எல்லாரும் கையை தூக்குறாங்க 10 வயசு கீழேயே. நல்ல பள்ளி தான் அது. எங்க குடிச்சீங்க முதல்லன்னு சொன்னா எங்க வீட்டுல. ஏன்னா வீட்டுல இருக்குது எல்லாம், கபோர்டுக்குள்ள நிறைய விதவிதமா இருக்கும், அதை எடுத்து நாங்க ருசிச்சு பார்த்திருக்கோம். சரி, உங்க பெற்றோர் கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னா இல்ல நாங்க தண்ணி ஊத்தி நிரப்பிடுவோம் அந்த லெவல் அப்படிங்கிறாங்க. சோ உங்களுக்கு சுலபமாக கிடைத்தால் சரி, எல்லாரும் குடிக்கிறாங்களே, எல்லாரும் குடிச்ச பிறகு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்க, நம்மளும் பார்க்கலாமேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது குழந்தைகள் ஆரம்பிக்கிறாங்க. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் குடிக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க குடிக்காத, குடினால கேடுன்னு சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, தாங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம குடிக்கிறதுக்கு மதுவை வீட்டுல வைக்காம, அதாவது மதுவை நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த வகையில உங்களுக்கு கட்டுப்பாடு மதுவிலக்கெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப இங்க சொல்றாங்க பள்ளி பக்கத்துல இருக்க கூடாதுன்னு, ஆனா பள்ளி பக்கத்துல எல்லாம் நிறைய கடைங்க இருக்கு. இப்போ நம்ம இணைப்புல தஞ்சையில இருந்து வசந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வசந்தி வணக்கம், சொல்லுங்கம்மா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. ஹஸ்பண்ட் எந்த நேரமும் அசிங்கமாவே சுத்திட்டு இருக்காரு. குடும்பத்துல பொறுப்பும் இல்லாம இருக்காரு. எந்த நேரமும் அவர் தாழ்வு மனப்பான்மையில இருக்காரா இல்ல எந்த எண்ணத்துல அவர் என்ன கொடுமைப்படுத்துறாருன்னு தெரியல. என்ன பத்தி தப்பான வதந்திகளை பரவிடுறாரு. இப்ப பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியிலயும் போயிட்டாரு. அவரோட சேர்ந்து வசந்திமா, உங்க கணவர் என்ன வேலை பாக்குறாருமா? அவரு டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, ஓபனா பேச நான் விரும்பல, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு மேடம். இப்போ எத்தனை நாட்களா இந்த பிரச்சனை இருக்குமா? எத்தனை வருஷமா இந்த மாதிரி ரொம்ப காலமாவே அப்படிதான் இருந்தாரு. இப்ப ஒரு 1 இயரா ரொம்ப கொடுமை நடக்குதுங்க. வீட்டை விட்டு வெளியிலயும் போயிட்டாரு. நான் அவரோட சேர்ந்து வாழலாமா, திரும்பி வந்தா இல்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவே தெரியாம நான் இருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். டாக்டர், இதுக்கு என்ன சந்தேகப்படுறாருன்னு சொன்னாங்க இல்லையா அம்மா? இது உங்களுக்கு சந்தேகம்ங்கிறது ஒரு நோயுடைய அறிகுறி அம்மா. அதாவது 2 விதமா வரலாம் சந்தேகம். அது பேசி பார்த்தா தெரியும். நோயில அவங்க திடமா நம்புவாங்க.
இந்த மாதிரி அவங்க நிச்சயமா மனைவிக்கு யாரோ ஒருத்தரோட உறவு இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் தேடுவாங்க, இல்ல குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க, இருக்கு ஒத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நோயில வரலாம். இன்னொன்னு நோயா இருக்காது, ஆனா தாழ்வு மனப்பான்மையினால நான் மோசம், அப்போ இன்னும் சந்தோஷமா இருக்கா, அப்போ வேற யாரோ இருக்காங்க போல் இருக்குன்னு ஒரு வெறும் சந்தேகம். இது நோயினாலயா இல்ல ஆளுமைனாலயாங்கிறத நம்ம பேசினா கண்டுபிடிக்கலாம். நோயா இருந்தா அதுக்கு மருந்துகள் இருக்கு, மருந்து நல்லா உங்களுக்கு அந்த சந்தேகத்தை போக்கும். ஒரே ஒரு பிரச்சனை நம்ம என்ன நேரிடுவோம்னா, அவங்கள சம்மதிக்க வச்சு இது நோய் தாங்கிறது சம்மதிக்க வச்சு மருந்த சாப்பிட வைக்கணும். அது ஒண்ணுதான் நமக்கு சேலஞ்சா இருக்குமே தவிர, மருந்து கொடுத்தா இது குணமாகும். குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் அதிகமா வரும், அதனாலயும் வரலாம். அதை குணப்படுத்தலாமா? வசந்திமா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா இதை குணப்படுத்தலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு மருத்துவரை பார்த்து இதுக்கான மருந்து மாத்திரைகளை உங்களுக்கு கொடுக்கும் போது இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரலாம். இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து ராகேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகேஷ், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க ராகேஷ்? என்னன்னா மீன்ஸ் ஹலோ சொல்லுங்க ராகேஷ். கேக்குது சார். எனக்கு என்ன பெரிய ஒரு டவுட், நான் மீன்ஸ் இப்ப ரீசெண்டாவே ஒரு பிரபலப்பட்ட ஒரு பல நியூஸ்கள் லைக் சைல்டுக்கு மீன்ஸ் லிக்கர் கொடுக்கறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு சார். பட் ஒன் சைடு இப்படி பார்த்தோம்னா, பட் அதர் சைடு இப்படி பார்த்தோம்னா, இப்ப கார்பரேட் எக்ஸ்போஜர்ஸ் எல்லாமே கிவிங், அவங்க அவங்களே கொடுக்குறாங்க லிக்கர் பார்ட்டிஸ் இதெல்லாம் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுவோம், கம்மி பண்ணி லெட் வி கெட் மோர் அவுட்புட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு வீக்லி பார்ட்டி இதெல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. சோ திஸ் டைப் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இது ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்கு. எம்என்சிஸ் எல்லாம் ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்கனால வாட் இஸ் யுவர் திங்கிங்? மீன்ஸ் உங்களோட ஐடியா என்ன சார்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்காண்டி லிக்கர் எடுக்கிறது தப்பா சரியா சார்? உங்களுக்கு லிக்கர்னால ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் நிறைய பேர் நம்புறாங்க. அதாவது அது எடுத்தா உங்களுக்கு நிச்சயமா அது மூளையில வேலை செய்து, அதுவும் ஒரு மருந்து தான். உங்களுக்கு கொஞ்சம் காமா இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா அதோடைய விலை என்ன பாருங்க. அதாவது விலைன்னா நான் விலையை மட்டும் சொல்லல, அதோட விளைவுகள். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. விளையாட்டு இருக்கு, இசை இருக்கு, புஸ்தகங்கள் இருக்கு, கலந்தாசோ ஆலோசித்தல், இல்ல நடக்க போறது, எவ்வளவோ விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். குடிச்சுதான் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண வேணும்னு இல்ல. ஏன்னா உங்களுக்கு வெறும் எப்பவாவது ஒரு நாள் குடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆனா என்ன ஆகும்னா, அது நாளடைவுல இது எடுக்கும் போது எனக்கு நல்லா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு, மத்த நேரம் கொஞ்சம் சோர்வா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி எடுக்க தோணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எனக்கு 2 பெக்ல வர சந்தோஷம் ஒரு 3 பெக்ல வர சந்தோஷம் 2ல வரல அப்படின்னு படிப்படியா எடுக்க தோணும். எடுக்க தொடங்கும் போது ஒரு கட்டத்துல மதுவுக்கு அடிமை ஆகுறாங்க. அப்படின்னா முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் போறதுக்கு சந்தோஷம் ஆறதுக்குன்னு எடுக்கிறாங்க. நாளடைவில் அவங்களுக்கு குடி எடுக்கலன்னா கை கால் உதறும், தூக்கம் வராது. அந்த கை கால் உதறலையும் தூக்கத்தையும் சரி பண்றதுக்காக குடிப்பாங்க, சந்தோஷத்துக்காக இல்ல. சோ முதல்ல ஆரம்பிக்கிறது மகிழ்ச்சி கேளிக்கைன்னு ஆரம்பிப்பாங்க. நாளடைவுல பார்த்தா மகிழ்ச்சி கேளிக்கைக்காக எடுக்கலன்னா எனக்கு தொந்தரவு வருது, அதை தடுக்கிறதுக்காக. சோ உங்களுக்கு விளைவுகள் ரொம்ப விலை அதிகம் அது. சோ அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது வேணுமா இல்ல வேற எவ்வளவோ வழிகள் இருக்க, அது பண்ணலாமான்னு பாருங்க. இப்ப அடுத்ததா சவுதியில இருந்து சாந்தி இணைஞ்சிருக்காங்க. சாந்தி, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? சாந்தி இப்போ லைன்ல இல்ல. அடுத்ததா ஈரோட்ல இருந்து மதுமிதா இருக்காங்க. மதுமிதா, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? மதுமிதா லைன்ல இருக்கீங்களா? மதுமிதா லைன்ல இல்ல. இப்போ டாக்டர் ஷீலா கிட்ட நம்ம பேசலாம். மேம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போறாங்க, எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஒரு நல்ல மனநிலையில தெளிவா முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா ஒரு சில காதல் விவகாரங்கள்ல ஒரு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்காங்க. நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போக தெரிஞ்ச அந்த பெண்கள் கிட்ட தங்களுடைய சரியான இணைய தேர்ந்தெடுக்க தவறாங்க. இதுல என்ன ரீசன்? ஆக்சுவலா இந்த லவ் அஃபேருங்கிறது பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க கூட வேலை பண்றவங்க அது மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஜெனரலி, இல்ல அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் இது மாதிரி.
அவங்க அந்த டைம்ல வந்து லவ் வந்து கண்ணை மறைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இம்பல்சிவா ஒரு டெசிஷன் எடுக்கிறது, திங்க் பண்ணாம அவங்களோட எக்ஸ்டர்னல் பியூட்டி பார்த்து அது மாதிரி எடுக்கிறாங்க. ரியாலிட்டின்னு வரும்போது, லைஃப்னு வரும்போது அவங்களோட நெகட்டிவ் இதெல்லாம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. நிறைய சக்சஸும் இருக்கு, பட் அது வந்து ஜென்ஸை பொறுத்து இருக்கு. எப்படி வந்து அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க, பினான்சியலி அண்ட் அதர் டே டு டே இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்கிறது பொறுத்து இருக்கு. அப்படி அமையாத போதுதான் இது வந்து ஒரு ஃபெயிலியரா போகும். படிப்புக்கும் அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. சில பேருக்கு அது மாதிரி அமைஞ்சிருந்தது. டாக்டர் மோகன், இப்போ வந்து எல்லார் வீட்லயுமே குடும்ப சண்டைகள் அப்படிங்கறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை ஒரு வீட்டுல இருக்கும்போது அப்பா அம்மா அவங்க முன்னாடி சண்டை போடுறாங்க, தகாத வார்த்தைகளால பேசிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தையோட மனநிலையில என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? அந்த ஒரு சிச்சுவேஷனை ஒரு பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சண்டை வந்து ரொம்ப சகஜம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் இருக்கு. கூடுமான அது குழந்தையோட வயதையும் பொறுத்து இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு 10 வயசுக்கு குறைவான குழந்தை, 12 வயசு குறைவான குழந்தைன்னா நிச்சயமா பாதிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பெரிய பயம் வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப நல்லா பிடிச்ச 2 பேர் இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்களோங்கிற அந்த பயம் இருக்கும். பிளஸ் தகாத வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது நிச்சயமா குழந்தைக்கு ஒரு பயமும் சோகமும் ஏற்படுத்தும். பெற்றோர் வந்து முடிஞ்ச வரைக்கும் சண்டைகளை குழந்தை முன்னாடி போடாம தனியா போடுறது நல்லது. அதையும் மீறி சில நேரம் சண்டை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி சண்டை போட முடியாது, திடீர்னு கோவம் வந்து சண்டை வரும். குழந்தை முன்னாடி சண்டை போட நேர்ந்தால் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த சண்டையை தீர்த்து பேசுறாங்க பாருங்க, அதையும் குழந்தை முன்னாடி பண்றது நல்லது. இப்ப சில நேரங்கள்ல என்ன, குழந்தை பார்க்கும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சாயங்காலம் 7 மணிக்கு, மறுநாள் காலையில 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு குழந்தைக்கு தெரியாது. பட் இதுவே நீங்க சண்டை போடுறதையும் குழந்தை முன்னாடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆகுறதும் குழந்தை முன்னாடி பண்ணா குழந்தைக்கு பாடம் என்னன்னா, சண்டை போடுறது இயற்கை, சண்டை போடலாம், ஆனா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சமாதானம் ஆறதும் இயற்கை. சோ 2மே குழந்தை முன்னாடி நடந்தா பிரச்சனை கிடையாது. அதுலயும் அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து அவங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணணும். ஏன்னா குழந்தைகள் என்ன பண்ணும்னா, நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், பெற்றோர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. சோ பெற்றோர்கள் எப்படி கோவப்படுறாங்க, என்ன மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கிறாங்க, அத குழந்தைகள் வந்து அவங்களுடைய நண்பர்கள் நண்பிகளிடம் உபயோகிப்பாங்க. சோ அங்க வந்து பள்ளியிலிருந்து வரும், இது ரொம்ப கெட்ட வார்த்தை யூஸ் பண்றான் அப்படின்னு. குழந்தை எங்கேயும் வெளியெல்லாம் கத்துக்கிறது இல்ல, இந்த மாதிரி பெற்றோரிடம் கத்துக்கிறது தான். சோ அது வந்து தன்னோட குழந்தை அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா தாங்களும் அந்த மாதிரி உபயோகிக்காம இருக்கிறது. கருத்து வேறுபாடு நிச்சயமா இருக்கும். கருத்து அதாவது சண்டைனா காரசாரமா இல்லாம கருத்து ரீதியான சண்டைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனா எல்லை மீறாம இருக்கணும், நாகரிகம் மீறாம இருந்தா ரொம்ப நல்லதுதான். நான் சொன்ன மாதிரி சண்டையும் நல்லது, சமாதானம் ஆறதும் குழந்தை முன்னாடியே பண்ணுங்க. கண்டிப்பா டாக்டர். டாக்டர் ஷீலா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையில பெண் குழந்தைங்க மேல அதிகமா ஒரு பாலியல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. தொழில்நுட்பமும் ரொம்ப வளர்ந்துட்டதுனால இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் பெண் குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. இப்போ பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து ஒரு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. இப்போ பெண் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்கள தங்களை தற்காத்துக்குள்ள சொல்லி தரணும்னு நினைக்கிறேன்? இது ஆக்சுவலா வந்து செக்ஷுவல் அபியூஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த வேன்ல போறாங்க ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல நடக்கும். டிரைவர்ஸ் இல்ல கூட ஹெல்பர்ஸ் ஏறுறாங்க, ஜென்ரலா நடக்கிற இது. ஸ்கூல்ல வந்து இப்போ டீச்சர்ஸும் மேல் டீச்சர்ஸ் அது மாதிரி இடத்துல நிறைய இடம் வந்து இந்த பெண்கள் அந்த குழந்தைகள் விளையாடுற இடம். நிறைய பெரிய பிளாட்ஸ்ல இருந்தாங்கன்னா பிளாட்ஸ்ல நிறைய அகாமடேஷன் இருக்கும், அதுல யாராவது மிடில் ஏஜ் குரூப் மென் அது மாதிரி தான் இங்க நடக்கிறது. ஸோ வீட்டுல வந்து ஆஸ் அ மதர் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கலாம். இப்ப அந்த டே டு டே அவங்க வந்து பேசினாலே அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் யார பார்த்தாங்க, இன்னைக்கு ஏன் சோகமா இருக்கா, இன்னைக்கு எப்படி நார்மலா இருக்காளா மூடு. சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, என்ன ஆச்சு, நீ வேன்ல போனியே, எல்லாம் பசங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையா, கூட இருந்த கேர்ள்ஸ் யாராவது ப்ராப்ளம் சண்டை போட்டியா, இப்படி கேட்கும் போது அந்த குழந்தை வந்து அதை இம்மீடியட்டா சொல்லும். இம்மீடியட்டா அந்த ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு வந்து சரி பண்றதுக்கு வசதியா இருக்கும். பட் இதை பத்தி வந்து அம்மா வந்து பேசணும். ஒரு 12 years 15 years ஆகும்போதே ஒரு பெண் குழந்தையோட கண்டிப்பா இதெல்லாம் பேசினாதான் இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து இதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து கத்துக்கும், அந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் அது மாதிரி.
ஓகே, கண்டிப்பா டாக்டர் மோகன்ராஜ், இப்போ பேரண்ட்ஸ் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்க என்ன கேட்டாலுமே வந்து அவங்க வாங்கி கொடுத்துறாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னு பார்த்தா, சின்ன வயசுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்கிற பொருட்கள் தன்னுடைய சக்திக்கு மீறி இருந்தாலும் கூட அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு அப்படிங்கறது சரியான விதத்துல இருக்குமா? இது அந்த குழந்தைங்களுடைய மனசுல என்ன தாக்கம் ஏற்படுத்தும்? அதை எப்படி பெற்றோர்கள் ஹேண்டில் பண்ணணும்? நல்ல கேள்வி. இது என்னன்னா, உங்களுக்கு ஒரு சேயிங் இருக்கு, தனக்கு கிடைக்காததை நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி தரோம்னு ஆசைப்படுறோம், ஆனா நமக்கு என்ன கிடைச்சதோ அதை கொடுக்க மறந்துடுறோம் அப்படிங்கறது. நிறைய பேர் வந்து எனக்கு அது கிடைக்கல, நான் அதை கொடுக்க போறேன்னு நினைச்சாங்க, எனக்கு என்ன கிடைச்சதோ அதை மறந்துடுறாங்க. என்னன்னா, குழந்தைகள் கேட்கும் போது அது முடியும்னு சொன்னா நியாயமான விஷயம், நம்மளால முடியும், பொருளாதார ரீதியா முடியும்னா அதை பண்றதுல தப்பு இல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக பொருளாதார ரீதியா முடியாது, இல்ல அது கேட்கிற விஷயம் சரியில்லை, இப்போ அந்த வயசுக்கு ஏற்றது இல்லைன்னா அதை பெற்றோர் வந்து எடுத்து சொல்றது நல்லது. நிறைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டான்னு சொன்னா நான் அன்பு காட்டலன்னு குழந்தை நினைச்சிட போறா, அதனால எதுனாலும் எல்லையை மீறி செய்வோங்கிறது. அது வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்கள் முடியாது, இல்ல இது ஒரு வருஷம் கழிச்சுதான் முடியும், 3 மாசம் கழிச்சுதான் முடியும். காரணம் எப்பவுமே பெற்றோர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கூட காரணத்தையும் விளக்கமா சொன்னா குழந்தைங்க அதை ஏத்துப்பாங்க. குழந்தைங்களுக்கு அந்த ஏத்துக்கிற, அதாவது நான் வேணும்னு நினைச்ச பொருளை 6 மாசம் கழிச்சுதான் அடைய முடியும், இந்த காரணத்துக்காகங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா தெரியாது. பட் எல்லையை மீறி பெற்றோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிற்காலத்துல ஏதாவது ஒரு விஷயம் தேடினது உடனே கிடைக்கலன்னா அவங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சிருவாங்க. அந்த விதத்துல பெற்றோர் அதை பேலன்ஸ் பண்றது நல்லது. எது முடியுமோ அதை பண்ணட்டும், முடியாத விஷயங்களை விளக்கமா சொன்னாலே குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா டாக்டர் ஷீலா, இப்போ டீனேஜ் பசங்களை வந்து பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சில பசங்க வளர்ந்த சூழல் அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு தனி குடும்பம் அந்த மாதிரிதான் நிறைய இருக்கு. அப்போ சிங்கிள் பேபியா வளரும் போது பிடிவாதம் அது மாதிரி குணம் அதிகமா இருக்கு. சோ அது டீனேஜா அந்த குழந்தையெல்லாம் வளரும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? அந்த குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரியான அட்வைஸ் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டியிருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் அட்வைஸா போனானா பசங்க கேட்க மாட்டாங்க. அடோலசன்ஸ்ல என்னன்னா நிறைய வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்ளமும் இருக்கும். ஏன்னா சில சமயம் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சில விஷயத்துல நீ பெரிய வேண்டாம், இந்த ஏஜ் வந்துருது, இது கூட தெரியாதா? சோ அந்த பசங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம் வரும், நான் வந்து குழந்தையா இல்ல பெரியவன் ஆயிட்டேன்னா ஏன் இப்படி ட்ரீட் பண்றாங்க அது மாதிரி. இதுல வந்து அடோலசன்ஸ் கிட்ட வந்து ஃப்ரீயா பேசலாம். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த ஏஜ்ல வந்து ஒரு ஃப்ரீ டாக்ஸே இல்லாம இருக்கு. ஒரு ஜெனரல் ஷேரிங் பாத்தீங்கன்னா டிவி பத்தி இல்ல உலகத்துல நடப்பு பத்தி எல்லாமே பேசும்போது அடோலசன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, பேரண்ட்ஸ் கிட்டயும் சிலது ஷேர் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில ஒரு குட் அட்மாஸ்பியர் இருக்கணும்னா, அது சிங்கிள் சைல்டுங்க போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. கான்சன்ட்ரேஷன் வந்து எல்லாமே அந்த சைல்டு கிட்ட தான். படிப்புல இருந்து எடுத்துக்கோங்க, ஃபுட்ல இருந்து எக்ஸ்ட்ரா திணிக்கிறது, உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி அதிகமா இருக்கு, நிறைய விஷயங்கள் அந்த சிங்கிள் சைல்டு கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ அதெல்லாம் இல்லாம முடிஞ்சதுன்னா அந்த சிங்கிள் சைல்டுக்கு வந்து கூட வந்து சிப்ளிங்ஸ் யாராவது இது பண்ணலாம், பெரியப்பா பையன் அது மாதிரி யாராவது வந்து கூட வச்சு விளையாட வைக்கலாம், இல்ல பெட்ஸ் ஏதாவது வந்து வளர்க்கலாம் வீட்டுல. சோ அந்த குழந்தைக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கும். இல்ல அம்மா அப்பா இப்படி இல்லாம அதுக்கும் சிலது சொல்ல தெரியாது, கூட விளையாடுறதுக்கு ஏதாவது இது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த குழந்தையும் கொஞ்சம் நல்லா வளரும். கண்டிப்பா டாக்டர் மோகன்ராஜ், இப்போ வந்து ஒருத்தருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, அவரால் அந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டும் இருக்கு. ஆனா அவங்களுடைய மனசுல இது நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டைலமா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்த லைஃப்ல எடுக்க போற முடிவுகள் இருந்தாலும் சரி, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்க கிட்ட இருக்கிறது நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி இருக்கு. சோ அதுல இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவது இது இயற்கை, ரொம்ப இயற்கையான. நம்ம ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், புதுசா ஏதாவது செய்யும் போது நம்மளால அது முடியுமா, வெற்றி பெறுவோமா இல்லையாங்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம். என்னோட சஜஷன், நீங்க செய்ய போற அந்த ப்ராஜெக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தொடர்ந்து முயற்சிச்சுட்டே இருங்க. எவ்வளவு பேர் அது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நீங்க உங்க நம்பிக்கையோடு தொடர்ந்து போங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வேன். ஒரு ஹாலிவுட்ல ஒருத்தர் வந்து சொல்லலாம் இல்லையா, ஹாலிவுட்ல ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாரு. அந்த படம் வந்து அவர் அப்பதான் சின்னவர், அவர் யாருக்கும் தெரியாது. ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஸ்டுடியோ எடுத்தாங்க, பட் அந்த நடிக்க போறவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல, நல்லா இல்ல அப்படின்னு இன்னொருத்தரை வச்சு அதே கதைய
இன்னொருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதினாரு. டாக்டர் நீங்க தவறா எடுத்துக்க வேணாம். இப்ப நேயர் வந்திருக்காங்க லைன்ல, நம்ம பேசுவோம். திருப்பூர்ல இருந்து உத்தரகுமார் இருக்காங்க. வணக்கம் உத்தரகுமார், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? பாப்பா 7th படிக்குதுங்க. உத்தரகுமார் இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல தான் இருக்கு மேடம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க உத்தரகுமார். பாப்பா வந்து 7th படிச்சிட்டு இருக்குதுங்க இப்ப. சரிங்க. ஆனா அது கான்சென்ட்ரேட் இல்லாம படிக்குது, படிச்சா மறந்துருது. ஓகே, எத்தனை மாசமா இந்த ஆக்டிவிட்டி அவங்க கிட்ட இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? இல்ல ரொம்ப நாள் இப்படிதான் இருந்துட்டு பாப்பா. ஓகே, கண்டிப்பா நம்ம டாக்டர் மோகன்ராஜ் கிட்ட கேட்கலாம். சரிப்பா, அவங்க 7th படிக்கிறாங்க, பட் கான்சென்ட்ரேஷன் இல்லங்கறாங்க. இப்போ படிப்புல வந்து குறைபாடு இருக்குன்னா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குங்க. முதல்ல நீங்க பண்ண வேண்டியது கண்ணு நல்லா டெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு போர்டை சரியா பார்க்க முடியாம அதனால குறைபாடுகள் இருக்கலாம், அதை பாத்துருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா எல்லா மாவட்டத்திலயும் மனநல மையங்கள் இருக்கு, அவங்க கிட்ட போலாம். என்னென்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐக்யூன்னு சொல்லுவோம், அதாவது புத்தி கூர்மை வயசுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்குதாங்கிறத பார்ப்போம். அது வந்து ஐக்யூ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துட்டு தேவைப்பட்டாதான் பண்ணுவாங்க. ஐக்யூ நல்லா இருந்ததுன்னா அடுத்த லெவல் என்னன்னா கற்றலில் குறைபாடுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனா எழுத படிக்க கணக்குல சில பிரச்சனைகள் வரலாம். சோ அது இருக்கான்னு பாப்பாங்க. மூன்றாவது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேஷன் இருக்காது, அதாவது ஒரு படிக்கும் போது கவனம் இருக்காது, கவனச்சிதறல். அது வந்து அட்டென்ஷன் டெபிசிட்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது 3 தான் ரொம்ப பொதுவா நடக்கக்கூடியது. இதை மீறி இது எதுவுமே இல்லைன்னா எமோஷனலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கறத பாப்பாங்க. இது நீங்க எந்த மாவட்டத்திலையும் மனநல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, போனீங்கன்னா அவங்க இது எந்த காரணத்துக்காக குழந்தைக்கு படிப்பு சரியா வரல அப்படிங்கறத பார்த்து எந்த காரணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான தீர்வு சொல்லுவாங்க. உத்தரகுமார், இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி உங்க பாப்பாவை உங்க ஏரியால இருக்கிற ஒரு மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன்னா பல காரணங்கள் இருக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. இப்ப மருத்துவர் ஒரு என்ன காரணம்ங்கறத கண்டுபிடிச்சு நிச்சயமா இதற்கான ஒரு தீர்வை சொல்லுவாங்க. இப்ப அடுத்ததா கோவையில இருந்து வெள்ளியங்கிரி இருக்காரு. வணக்கம் வெள்ளியங்கிரி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஹலோ வெள்ளியங்கிரி பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை போக்குறது எப்படி மேடம்? யாருக்கு? உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கா? ஆமாங்க மேடம், எவ்வளவு புத்தகங்கள் படிச்சாலும் கூட. சொல்லுங்க வெள்ளியங்கிரி, தொடர்ந்து பேசுங்க. அதான் எவ்வளவு புத்தகங்கள் தன்னம்பிக்கையற்ற விஷயங்கள் படிச்சா கூட தாழ்வு மனப்பான்மைங்கிறது எனக்கு போக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. கண்டிப்பா நம்ம டாக்டர் ஷீலா கிட்ட கேட்கலாம். மேடம், எவ்வளவு புத்தகங்கள் படிச்சாலும் தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியில வர முடியலன்னு சொல்றாரு. இது ஆக்சுவலா இவர் வந்து பிராக்டிக்கலா ஃபேஸ் பண்ணணும். புத்தகங்கள் படிச்ச நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு, அப்படி இருந்தாலும் அது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றாராங்கிறது தெரியல. சின்ன வயசுல யாராவது அவர் பண்ற குறைகளை வந்து நிறைய சுட்டி காட்டியிருப்பாங்க, சோ அதுல இருந்து டெவலப் ஆயிருக்கலாம். அதெல்லாம் இல்லாம அவர் என்ன பண்ணலாம் இப்பனா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் சேர்த்துக்கலாம். அவரை வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீ நல்லா பண்ணிருக்க, சின்ன சின்ன விஷயங்களும் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அவரும் ஒரு சின்ன விஷயம் பண்ணனா செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், தட்டி கொடுத்துக்கலாம், நல்லா சபாஷ் நீ நல்லா பண்ணிருக்கேன்னு. டாக்டர் ஒரு எபிசோட்ல சொன்னாரு, நிறைய வந்து இன்டர்வியூஸ், வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து போயிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு அந்த பயம் தெளிவெல்லாம் வரும், தெளிவாகும் அப்படின்னு. அத மாதிரி பண்ணலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய இதை ஃபேஸ் பண்ணணும், நிறைய தாழ்வு மனப்பான்மைக்கு. அப்பதான் வந்து அவரால் வந்து டேக்கிள் பண்ண முடியும். அப்படிலாம் இல்லாம வந்து புக்ஸ படிச்சுட்டு எனக்கு அப்படிதான் இருக்குன்னா அது கொஞ்சம் வெளியில வர்றது கஷ்டம் தான். கண்டிப்பா வெள்ளியங்கிரி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை போகணும் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வட்டத்துல உங்களை இணைச்சுக்கோங்க. ஏன்னா புது புது நண்பர்களை சந்திக்கும் போது உங்களுக்கான அனுபவங்களும் கிடைக்கும். உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையில இருந்து நீங்க விரைவில் வெளியில வந்துடலாம். இப்போ பொள்ளாச்சியில இருந்து கோபால் இருக்காரு. கோபால், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? கோபால், உங்களுடைய டிவி வால்யூம குறைச்சிருங்க, குறைச்சிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. கோபால் மேடம், நான் பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க கோபால். சொல்லுங்க. நான் பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க கோபால். நான் வந்து ரொம்ப கோவம் அதிகமா வருதுங்க. கோவம் ஒருத்தர் சொன்ன ஏதாச்சும் சொன்னா கோவம் அதிகமா வருது. அப்ப நம்ம சொல்றது நடக்க இருந்தாலும் அதிகமா கோவம் வருது.
ஒரு விஷயத்த எடுத்தோம்னா அந்த விஷயத்த வந்து தள்ளி போடுற மாதிரியான சூழலே ஏற்படுது. ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்த இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு தள்ளி போடலாம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கிற போல தள்ளி தள்ளி போடுறதுங்கிற மனநிலையே ஏற்படுது. எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு கோபால்? ஒரு 15 வருஷம் இருக்கு மேடம். ஓகே, நிச்சயமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார், கோவம் அதிகமா வருது அப்படின்னு 2 விஷயம் சொன்னாரு. ஒண்ணு கோவம் அதிகமா வருது, இன்னொன்னு வந்து விஷயங்களை தள்ளி போடுறது. கோபம் இந்த மேடையிலேயே நம்ம இந்த இதுலயே பேசியிருக்கோம். கோபம் வந்து சரியான நேரத்துல சரியான காரணத்துக்கு சரியான நபர்கிட்ட வந்தா தப்பே கிடையாது. ஆனா அளவுக்கு மீறி கோபம் எல்லா விஷயத்திலயும் வருதுன்னா அது உங்களையும் பாதிக்கும், மற்றவங்களையும் பாதிக்கும். கோபத்தை வெளியேற்றுறதுக்கு நிறைய வழிகள், அதாவது யாருக்கும் பாதகம் இல்லாம கோபத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய வழிகள் முன்னாடியும் சொல்லியிருக்கோம், இப்பவும் சொல்றேன். அதாவது நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கோபம் வந்து அதை வெளிக்கொண்டதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் 10 வினாடி அதை கொஞ்சம் டிலே பண்ண பாருங்க. ஏன்னா சில நேரம் நம்ம எதையா செஞ்சிருவோம், செஞ்ச பிறகு ஐயோ அது செஞ்சிருக்க வேண்டாமே அப்படின்னு தோணலாம். சோ கோபம் வந்து எதையா தூக்கி போட போறீங்க, கத்த போறீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களுக்கே தோணிரும் அது பண்ண வேண்டாம் அப்படிங்கறது. அது ஒண்ணு. இன்னொன்னு, யார் மேலேயாவது ரொம்ப கோபம் இருந்ததுன்னா கத்துறதுக்கு பதில் ஒரு பேப்பர் எடுத்து அதுல எழுதுங்க. உங்களுக்கு என்னென்ன திட்டணும்னு தோணுதோ எழுதுங்க. அது எழுதும் போதே உங்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல வெளியே வந்துடும். இதை ஒரு 2-3 மணி நேரம் கழிஞ்சு நல்லா இருக்கும் போது படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும்போது என்னோட எண்ணங்கள் கரெக்ட், பாயிண்ட் எல்லாம் கரெக்ட், ஆனா ரொம்ப காட்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா திருத்தி எழுதுங்க. இது நீங்க 2-3 தடவை பழகுனீங்கன்னா உங்க பேச்சிலேயே வந்து அந்த கோபத்தை காட்டமா காட்டாம வெறும் நான் வந்து இந்த விஷயம் எனக்கு ஈடுபாடு இல்லைங்கிறத கோபப்படாம சொல்ல முடியும். அது பழகலாம். அது இல்லாம உங்களுக்கு ரொம்ப கோபத்துல எப்பவுமே அடிக்கிறது உடைக்கிற ஆசாமியா இருந்தீங்கன்னா நீங்க பிசிக்கலா, அதாவது ஷட்டில் காக் விளையாடுறது, அடிச்சு விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, அந்த மாதிரி இதுல இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை உங்களுக்கு வெளியே, அதாவது கோபம் வந்து எப்பவுமே திடீர்னு வருது கிடையாது. சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன், வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் கூடி 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 ஒரு எல்லைக்கு மேல போகும்போதுதான் கோபம் வெடித்து வருது. சோ அந்த சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்போக்குறதுக்கு விளையாட்டு ரொம்ப உதவும். இல்ல திடீர்னு, அதாவது கோபம் எப்பவுமே உணர்ச்சிகள் இருந்ததுன்னா பஞ்ச் பேக்க குத்துறது, இல்லாட்டி ஒரு 4 தலகாணி சேர்த்து வச்சுட்டு அதை குத்துறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாருக்கும் பாதகம் இல்லாமல் உங்க கோபத்தை வெளியேற்றுற வழிகள். இந்த மாதிரி நிறைய பயிற்சி இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம். கோபால், இப்ப டாக்டர் சொன்ன வழிமுறைகளை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய கோப நிலையில இருந்து விரைவில் நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப அடுத்ததா பாண்டிச்சேரியில இருந்து உமா மகேஸ்வரி இருக்காங்க. உமா மகேஸ்வரி, வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு வந்து 47 வயசு ஆகுது. எனக்கு மேரேஜ் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் ஆனவா. எனக்கு அப்பா இல்ல. அப்பா இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க, அப்பா இல்ல. ஆனா எனக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனை, மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு வீட்டுல நீங்க சொல்ற மாதிரி கோபத்தை வெளிக்காட்டணும். ஆனா யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு பேப்பரை கிழிக்கிறது, துணியை கிழிக்கிறது, இப்படியெல்லாம் கோபத்தெல்லாம் காமிச்சு அந்த ஸ்டேஜ் எல்லாம் விட்டு மீண்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு வந்து இப்ப என்னன்னா, என் மனசுல என்னது நினைச்சா மற்றவங்க ரீட் பண்ணிக்கிறாங்க. மனசுல இப்போ நினைப்போம், அடுத்த நிமிஷம் அதை மாத்திக்கும். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான் அனலைஸ் பண்றதுக்காக கூட நம்ம நினைச்சு பார்ப்போம். ஆனா அந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணி அவங்க ஒரு லைனுக்கு போயிடுறாங்க. நான் என் மனசுல நினைக்கிறது வேற யாருக்கும் தெரியாம எப்படி வச்சுக்கிறது? மகேஸ்வரி, அழாதீங்கம்மா. நிச்சயமா நம்ம டாக்டர் கிட்ட நம்ம கேட்கலாம். டாக்டர் கிளாரிஃபை இது கிளாரிஃபை பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். இப்போ உங்க மனசுல இருக்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சொல்றீங்க இல்லையாமா, அது முகபாவனை வச்சா இல்ல முகபாவனை கூட இல்லாம, அதாவது பக்கத்து அறையில இருந்தா கூட தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல, போன் பேசும்போது ஹஸ்பண்ட் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளதான் பழகுறேன். வெளியே வீட்டை விட்டு வெளியே உங்க மனசுல இருக்கிறத யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்க கூட பேசுறவங்களா பழகினாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. யார் கூட பேசினாலும் அவங்க இல்ல. அதாவது நான் ஏன் இது கிளாரிஃபை பண்ணேன்னா, உங்களுக்கு வந்து உங்க மனசுல என்ன இருக்குங்கறத நீங்க பேசுற வார்த்தைய வச்சு இல்ல உங்களுடைய முகபாவனை வச்சு தெரிஞ்சுக்கிறதுனா பெரிய பிரச்சனை கிடையாது.
ஏன்னா இது ஒரு நோயில ஒரு அறிகுறியா வரும். அதாவது நான் எதையா நினைச்சாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, அதனாலதான் கேட்டேன். அதாவது முகபாவனை மூலமாவோ வார்த்தை மூலமா கிடையாது, பக்கத்து அறையில இருக்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இருந்தா அது ஒரு நோயோடைய அறிகுறி. அதனாலதான் கேட்டேன். இருந்திருக்கு சரி, ஹஸ்பண்ட்க்கு நல்லா தெரியும், வேற ஊர்ல இருந்தா கூட அவருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு புரியும். அது நான் அவர் கூட க்ளோஸா பழகி இருக்கேன் 30 வருஷம். அதனால அவர் அப்படி எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் வருதுன்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப மற்றவங்களுக்கும் அதே மாதிரி புரியுது, அதனால பிரச்சனை வருது. மற்றவங்க பாதி ரீட் பண்ணிக்கிட்டே எனக்குள்ள ப்ராப்ளம் வருது. அதனாலதான் எனக்கு இது தவிர நீங்க இப்ப வெளியே போகும்போது எல்லாரும் உங்களே பாக்குறாங்க, உங்களை பத்தி பேசுறாங்கன்னு தோணுதாமா? ஆமா சார், ஆமா சார். ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நானே யோசனை பண்ணி இவங்க இப்படி சொன்னாங்கன்னா அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு நானே கால்குலேட் பண்ணி நான் கேக்குறது ஒரு பொது இடத்துக்கு போனா எல்லாரும் நம்மள நோட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நடக்குதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இருந்துச்சு சார். நான் 7:30 மணி பால் வாங்கறதுக்கு பக்கத்து தெருக்கு போறதுனா கூட 7:30 மணிக்கு மேல இருக்குன்னு பிறகுதான் சார் போவேன். அப்படியெல்லாம் நான் இதெல்லாம் ஒரு டாக்டர் கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, சைக்காட்ரிஸ்ட் போய் பாருங்கன்னாங்க. நான் எங்க வீட்டுல கூட்டிட்டு போகல. உங்க கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணுமா, இந்த விஷயம் எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு ஒரு பர்டிகுலர் நோயோடைய அறிகுறி மாதிரி தெரியுது. அதனால நீங்க ஒரு மருத்துவரை பாக்குறது நல்லதுமா. உமா மகேஸ்வரி, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க பகுதியில இருக்கிற ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. நிச்சயமா இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க விரைவில் மீண்டு வருவீங்க. கவலைப்படாதீங்க உமா மகேஸ்வரி. சேலம்ல இருந்து கவிதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கவிதா வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், என் பேர் கவிதா மேடம், சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு அப்படியே பயமா இருக்குங்க மேடம், இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. எதனாலமா உங்களுக்கு பயமா இருக்கு? நான் பிடிஎட் படிச்சிருக்காங்க மேடம். இந்த டெட் எக்ஸாமுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவிதா அழாதீங்கம்மா. வைக்க மாட்டேங்கிறாங்க. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் மாமியார்ல இருந்து அப்பா அம்மால இருந்து புருஷன்ல இருந்து எல்லாருமே ஒரு மாதிரியே நினைக்கிற மாதிரி தோணுது. இந்த மதிக்கவே மாட்டிக்கிறாங்க, எல்லாரும் பாஸ் பண்றாங்க, உன்னால மட்டும் முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா சொல்றாங்களே தவிர எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவா இருக்கவே மாட்டாங்க மேடம். வீட்டு வேலைல இருந்து எல்லாமே நான் தான் செய்யணும், அது படிக்கணும். அது அப்படியே படிக்கிறதெல்லாம் இவங்க பேசுறத வச்சு எனக்கு எல்லாமே மறந்து போகுது. ஒண்ணுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க மேடம். இந்த கவர்மெண்ட் வைக்கிறத டிஎன்பிசி எல்லா எக்ஸாமும் எழுதிக்கிறதா இருக்கேன். ஆனாலும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்னால மார்க் எடுக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியலங்க மேடம். ஆனா எனக்கு அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ஆத்திரமா வருது, அழுகுறேன். என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்க ஒண்ணுமே என்னால செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவங்க பேசுறத என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க மேடம். ஆனா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, நம்மளால முடியாது போல இருக்கு, அவங்க சொல்ற மாதிரிதான் போல இருக்கு, நம்ம தண்டம் போல இருக்கு அப்படின்லாம் தோணுது. ஆனா நான் ஓரளவு நல்லா படிப்பேன் மேடம். ஆனா இந்த எக்ஸாம்ல மட்டும் என்னால என்னன்னே தெரியல. எனக்கு உங்க டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்குங்க மேடம். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனை போட்டு அடின்னு அடிச்சிடறாங்க மேடம். பாவம், அவன் பார்த்தாலே பாவமா இருக்கும். எனக்கு அடிச்சுட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கு மேடம். எனக்கு என்ன செய்யறதே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. பண்ணாம வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துச்சு. எப்படி இதை நான் ட்ரை பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்க்கவும் மாட்டேங்கிறாங்க. எல்லா புக்ஸையும் வாங்கி வச்சு படிக்க சொல்றாங்க. வீட்லயே அப்படி என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ராத்திரியாச்சுன்னா சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது மேடம். ஏதாவது போனுக்கிட்டே இருக்கிற தனியா வீட்டுல இருக்கிற புக்கே பாத்துட்டு இருக்கிறது வெறுப்பா இருக்குது. கவிதாமா கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாமா? நீங்க கவலைப்படாதீங்க, அழாதீங்க. டாக்டர் ஷீலா, இதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க இப்போ அழறதுனால இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்காதம்மா. உங்க நிலைமை கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா நீங்க அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்க. பட் இதுல என்ன, நீங்க இனிமே என்ன தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும்னா, வீட்டுல ஒரு
24 ஹவர்ஸும் வீட்ல இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு டைவர்ஷனுக்கு மார்னிங் எங்கேயாவது பக்கத்துல வேற ஏதாவது ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுங்க. இல்ல வேலைக்கு போங்க. அவங்க கோர்ஸ் சேர்க்கறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, பைசா ஆகும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேலைக்கு போங்க. வேலைக்கு போகும்போது கூட இருக்கிற உங்களோட தோழிகளோட நீங்க பேசும்போது இந்த கோர்ஸ் ரிலேட்டடா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க அங்க உட்கார்ந்து ஒரு ரிலாக்ஸ் டைம்ல ஒரு லஞ்ச்ல இன்டர்வியூ இது போது படிக்கலாம். நீங்க அங்க உங்களுக்கு தோழிகளோட பேசும்போது மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையில தான் மனசு இருக்குமே தவிர ஒரு சொல்யூஷன் இல்லாத போயிடும். நீங்க அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முயற்சி எடுத்தா முடியும். ஆனா கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப முயற்சி எடுக்கிறது முடியல அப்படிங்கும் போது வேற முயற்சியில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருங்க. கவிதா, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா நீங்க விடுபடலாம். உங்களுக்கு டைவர்ஷன் கொடுக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க சீக்கிரமாவே வெளிவந்துடலாம். இப்போ அடுத்ததா சிதம்பரம்ல இருந்து ஆஷா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஷா, வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா. இது நான் எங்க பாட்டி வீட்டுலதான் வளர்ந்து. சரிங்கம்மா. எனக்கு நான் ஒருத்தவங்க விரும்பினேன். 12வது படிக்கும் போது என்ன கட்டாயம் பண்ணி வீட்டுல மாமா கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரிங்கம்மா. அவங்களோட ஒன்னா இல்லாம இருந்ததால தங்க பிரிஞ்சு போயிட்டோம். 3 மாசம் தனியா வெளில இருந்தேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு என்ன பேசி சமாதானம் படுத்தி எங்க மாமா கூட வாழ வச்சாங்க. இப்ப 4 வருஷம் ஆகுது. 2 வயசுல குழந்தை ஒண்ணு இருக்கு. குழந்தை பிறந்து 5 மாசத்துல மாமாக்கு அடிக்கடி மிஸ் கால் வந்தது. அந்த நம்பர் எடுத்து நான் போட்டேன். அந்த மாதிரி நாங்களாம் இன்னும் அந்த போன் லேடி பேசினாங்க. நானும் உங்க வீட்டுக்கு போன் பண்ணல. நான் வேற ஒருத்தவங்க போன் பண்ணா தப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டாங்க. அவங்க எங்க வீட்டுக்காரங்க செல்ல பார்த்தப்போ இவங்களும் அந்த நம்பருக்கு போன் பண்ணிருக்காங்க. அவங்களும் அந்த நம்பருக்கு போன் பண்ணிருக்காங்க அடிக்கடி. அது மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு நம்பர் தெரிஞ்சதும் நம்பர் வேற நம்பர் மாத்திட்டாங்க. சரி, இல்ல ராங் நம்பர் ஆட்டுது, அவங்க என்ன பேசுறது எடுக்காம நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி திரும்பி அந்த மாதிரி மிஸ் கால் வர ஆரம்பிச்சது. இவங்க தனியா போய் பேச ஆரம்பிச்சாங்க. அது நான் அந்த நம்பர் எடுத்து ஹலோ எல்லாம் சொல்லி பேசவும் எனக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னு அடிக்கடி நம்பர் மாத்திட்டே இருக்காங்க. அவங்க நம்பர் மாத்த எனக்கு இப்ப ஒரு நடுவுல போற 6 மாசமா நான் அதை கவனிக்கல. சரி, நானும் பேசி எடுக்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப திரும்பி இப்ப 1 மாசமா அது மாதிரி தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. மிஸ் கால் வருது. நான் அந்த நம்பர் எடுத்து இப்ப உடனே போட்டதும் நான் ஹலோன்னு சொன்னா அந்த நம்பரே மாத்திடுறாங்க. அந்த நம்பர் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்துருது. அவங்க இப்ப இது நான் அந்த மாதிரி பிரச்சனையான அவங்க அந்த மாதிரி வேற யார்ட்டையாவது பேசிட்டு இருக்காங்களா, இல்ல கல்யாணம் ஆகுது முன்னாடி அது மாதிரி யார்ட்டையாவது பேசிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. என்னால கேட்க முடியல. கேட்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நம்ம தப்பு செஞ்சுட்டோம், அதனாலதான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்களாட்டுக்கு, நம்ம எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஒண்ணு மனசுக்குள்ள தோணுது. அதனால எனக்கு அழுகு அழுகு வரும்போது அழக்கூடாதுன்னு தோணுது. குழந்தை வேற இருக்கு. ஏதாவது அந்த அதே பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். வெளில வேற ஏதாவது பேசினாங்கன்னாவும் அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சிடறேன். என்னால திருப்பி பேசவும் முடியல. இப்ப பார்த்தாலும் அதே யோசிச்சுட்டு இருக்கேன். அதே யாராவது பேசினாங்கன்னா சரி காலையில விட மாட்டேது. கிட்ட பேசினாங்கன்னா எனக்கு வீடு என்ன சொல்றாங்கிறது அதே யார்கிட்ட பேசுறாங்க. கேட்கலாமா? கண்டிப்பா டாக்டர், இதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க தெளிவா பேசுறீங்க. அதை வச்சு எனக்கு இது சந்தேகம் இல்லைங்கிறது தெரியுது. இது கொஞ்சம் தெளிவான நிஜமா அவருக்கு ஏதோ உறவு இருக்கிற மாதிரிதான் நீங்க சொல்றதுன்னு தெரியுது. முன்னாடியும் சொல்லியிருக்கோம், திருமணத்துல 3 பேர்னா கொஞ்சம் கூடுதல் தான், கஷ்டம் தான். அது நீங்க உங்களுக்கு குற்ற உணர்வு வேண்டாம். என்னுடைய கடந்த காலத்துல நான் ஒருத்தரை விரும்பினதுனால இவர் பண்றாரான்னு நினைக்க வேண்டாம். இப்ப அவருக்கு ஒரு உறவு இருந்ததுன்னா நீங்க அத ஒண்ணு அவர்கிட்ட பேசலாம், இல்ல குடும்பத்தினரையும், ஏன்னா குடும்பத்தினர் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதாவது 3 பேரா போக முடியாது. முன்னாடி உங்க கணவர் முடிவு பண்ணணும். இப்போ அவங்கள விட்டுட்டு உங்க கூட இருக்க போறாரா, இல்ல உங்களை விட்டுட்டு அவங்க கூட இந்த இரட்டை வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நல்லது இல்ல. அதனால நீங்க அவர்கிட்டயும் பேசிட்டு உங்க குடும்பத்தினர்கிட்டையும் பேசி அவரை ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க. நீங்க உங்களுடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி பழைய காலத்துல நடந்ததுனால நம்ம தப்பு பண்ணதுனால வெளியே போனாங்கிற குற்ற உணர்வு வேண்டாம். இப்போ உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உண்டுன்னா உங்க கணவரும் தன்னுடைய அந்த
இன்னொரு உறவை நிறுத்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தினோட உதவியும் நாடுங்க. ஆஷா, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குடும்பம் மற்றும் உங்களுடைய கணவர்கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. இந்த பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இப்போ சென்னையில இருந்து ஷரீன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷரீன், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹாய், என் பையனுக்கு வந்து இப்போதுக்கு 20 years ஆயிருக்கு. காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறான். பட் யாருக்கிட்டையும் எந்த இதையும் ஷேர் பண்ணிக்கிறது. குடும்பத்தோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் பேசுறது. காலேஜ்ல கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன் அவன் நெவர் ரிப்ளைஸ் டு எனிதிங், அந்த ஆன்சரே பண்ண மாட்டேன்றான்ட்டு. பட் கேட்டுக்கிறான், என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான். ஒர்க் எல்லாம் நல்லா பண்றான். 2 செமஸ்டர்லயும் நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கான். ஃபேஷன் கம்யூனிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். பட் ஸ்டில் ஆன்சர் பண்ணாததுனால வேற ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பார்ட்டிஸ் அப்படி எல்லாம் கூட்டிட்டு போனாலும் அமைதியா இருக்கிறான். யாராவது ஹாய் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஆன்சரே பண்ண மாட்டான். அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஏன் குட்டி இப்படி பண்றேன்னு சொன்னா, இல்லம்மா வாட் டிட் ஐ டூ அப்படின்னு சொல்றான். அவனுக்கு சின்ன வயசுல டிஸ்லெக்ஷியா இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டா அப்புறம் நார்மல் ஸ்கூல்ல போட சொன்னாங்க. ஸோ இஸ் இன் நார்மல் ஸ்கூல் நவ். நார்மல் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டா நவ் இஸ் இன் காலேஜ். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, இது நெவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருக்கான். பட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளவா மிங்கிலே ஆக மாட்டேன்னு சொல்றான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கான். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அவனுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறதுனால ப்ராப்ளமா, இல்ல அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? அவங்க காலேஜ்ல அவங்க ஃபேக்கல்டி ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க, தயவு செஞ்சு அவன் கவுன்சிலிங் கொடுங்க. ஏன்னா அவன் படிக்கிறது கம்யூனிகேஷன். ஸோ வாயே தொடர்ந்து ஆன்சர் பண்ணமா. நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப அரகென்டா இருக்கான். பட் அவன் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். பட் ஆன்சர் பண்றது இல்ல. வீட்டுல யாரோ சத்தமா ஏதாவது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாக்கா அவன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்குவான். என்ன குட்டி நீ இதுக்கு என்ன சஜஷன் சொல்றேன்னா, என்னமா பேசிட்டு இருந்தீங்கோ, எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிடுறான். அங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பட் அவனுக்கு மட்டும் புரியாம இருக்கும். கண்டிப்பா ஷரீன், நம்ம இத பத்தி டாக்டர் கிட்ட நம்ம கேட்போம். டாக்டர் ஷீலா, நீங்க சொல்லுங்க. அவங்க முன்னாடி இந்த ஸ்கூல் டேஸ்ல அது மாதிரி இல்லையாமா? எல்லாரோடையும் நல்லா பழகுவானா? ஸ்கூல் டேஸ்ல இனி வரைக்கும். பட் ஸ்கூல்ல சில டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டான். அதாவது சத்தமா யாராவது சொன்ன உடனே கை கால் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுறதுனால அப்படியே சைலண்டா நின்றுடுவான். இப்பயும் வீட்லயோ இல்ல ரோட்ல யாராவது சத்தமா சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படியே கையெல்லாம் சில்லுன்னா ஆயிடும். அது நான் நிறைய வாட்டி அவன் கையை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிருக்கேன். அப்ப நான் சொல்வேன், டோன்ட் கெட் நர்வஸ், வை டு யூ வாண்ட் டு கெட் நர்வஸ் லைக் திஸ். பட் ஸ்கூல்ல யாராவது நிறைய பேர் முன்னாடி ஏதாவது ஒரு நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லயே டிஸ்கஷன்லயே கொஞ்சம் சத்தமா குரல உயர்த்திட்டாக்கா உடனே ஃப்ரீஸ் ஆயிடுறான். அப்ப ஆன்சரே பண்றது ரொம்ப நேரம் ஆன்சர் பண்ண மாட்டேன்றான். அதுதான்மா, உன்னோட பர்சனாலிட்டி அது மாதிரி இருக்கலாம். நீங்க அதனால பயப்படணுங்கிறது கிடையாது. நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால இனிஷியலா வேற ஸ்கூல் நீங்க சேர்த்திருக்கீங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல ஒரு படிப்பு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வீட்லயே எனக்கு தெரிஞ்சு நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க, அவங்ககிட்ட நீங்க பேசலாம். அப்படி உங்ககிட்டயும் அவன் பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும் போது சோஷியலைஸ் பண்ணுங்க. அவனை வெளியில விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் இத மாதிரி சேர்த்து விடுங்க. எல்லாரோடையும் இங்கிலீஷ் பேசுற மாதிரி, தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அவனை சின்ன சின்னதா என்கரேஜ் பண்ணுங்க. அவனை நாள்படியில அது சரியாயிடும். பட் ஸ்கூல்ல நீங்க வீட்டுல பேசும்போது நீங்க டிஸ்கஷன்ஸ்ல அவன் சைலண்டா இருக்கான் அப்படிங்கறீங்க, ப்ரீ ஆக்குபைடா இருப்பான். மேபி வேற ஏதாவது திங்கிங்ல இருக்கும்போது கூட இங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியாம அவன் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேக்குறானா இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஜென்ரலா ஒரு சோஷியலைஸ் பண்ணுங்க, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க, எல்லாரோடையும் பழக விடுங்க. வெளியில போகும்போது மெயினா ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போங்க. அவனை கம்பல் பண்ணாம வேற மாதிரி கூட்டிட்டு போங்க. அப்ப போகும்போதே நிறைய பேரை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் இந்த சோஷியலைசேஷன் வரும். நாள்படையில இம்ப்ரூவ் ஆயிடுவான். கவலைப்படாதீங்க ஷரீன், கவலைப்படாதீங்க. டாக்டர் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு மனதோடு பேசலாம்ல நிறைய நேயர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம டாக்டர் மோகன்ராஜ் மற்றும் டாக்டர் ஷீலா நிறைய தீர்வுகள் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தினம் தினம் தேடல்ல போற நம்மளுடைய வாழ்க்கையில எதை தேடி பயணிக்கிறோம் அப்படிங்கறது தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும். செயற்கையான சந்தோஷங்களை தேடி பயணிக்காம நிரந்தர சந்தோஷத்துக்காக பயணிச்சோம்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் சேரது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷத்தோட முழுமையடையும். வாழ்க்கை பயணத்தை
அர்த்தமுள்ளதா ஆக்க மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஹேமா.